ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. கற்பூர காலை வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் ஸ்லோகம், பாடல், ஆன்மீக கதை வழங்குபவர்கள் பாஸ்கரா கற்பூரம். பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். இன்றைய ஸ்லோகம்: உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இன்றைய பாடல்: முரளிதரா கோபாலா முகுந்தா ஸ்ரீ வைகுந்தா முரளிதரா கோபாலா முகுந்தா ஸ்ரீ வைகுந்தா முரளிதரா கோபாலா கருணாகர கமல நயனா கருணீல மோக்கில் வண்ணா கருணாகர கமல நயனா கருணீல மோக்கில் வண்ணா முரளிதரா கோபாலா. உரியேந்திய திரள் விண்ணையை திருடும் சிறு விரலா கிரியேந்திய ஹரிமாதவா திருமகள் வளர் திருமார்பா முரளிதரா கோபாலா. இன்றைய ஆன்மீக கதை. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. இன்று நாம் பார்க்கவிருக்கும் ஆன்மீக கதை பாவத்தை விட பெரிய பாவம். ஒரு ஊர்ல ஒரு குரு ஆசிரமத்துல வாழ்ந்து வந்தாரு. அவரோட ஆசிரமத்துல நிறைய சீடர்களும் வாழ்ந்து வந்தாங்க. அது ஒரு சின்ன ஆசிரமம் அப்படின்றதுனால குருக்கும் சீடர்களுக்குமே பத்தாமதா இருந்துச்சு. ஒரு நாள் அந்த ஊர்ல ஜோர்னு இடியோட மழையும் பெஞ்சுது. அந்த ஆசிரமம் பக்கமா போன ஒரு குடும்பஸ்தன் தன்னோட மனைவி குழந்தைங்களோட மழையில நனைஞ்சுகிட்டே இந்த ஆசிரமத்தோட கதவை தட்டுறாரு. தட்டி, யாராவது இருக்கீங்களா, தயவு செஞ்சு கதவை தரங்க, நானும் என்னோட மனைவி 2 குழந்தைங்க இருக்கோம், இங்க மழையில நனைஞ்சிட்டு இருக்கிறோம், நீங்க கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா நாங்க இங்கேயே ஒதுங்கிக்குவோம் அப்படின்னு சொல்றாரு. குரு கதவை திறக்க சொல்லி சீடர்கள் கிட்ட சொல்றாரு. ஆனா சீடர்கள், குருவே, நமக்கே இங்க இடம் இல்ல, இப்போ அவங்களுக்கு கதவை திறந்து விட்டா நம்மளால எப்படி இந்த ஆசிரமத்துல உக்காந்துட்டு இருக்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த குரு சீடர்கள் கிட்ட, இது பெரிய பாவம்பா, ஒருத்தங்க கஷ்டம்னு சொல்லிட்டு நம்ம இடத்த தேடி வந்திருக்கும் போது அவங்களுக்கு உதவுறது தான் ரொம்ப ரொம்ப சரியான விஷயம், இதை நம்ம செய்யலைன்னா நம்ம எல்லாருக்குமே பாவம் சேரும் அப்படின்னு சொல்றாரு. குரு சொல்றதை கேட்ட சீடர்கள், சரிங்க குரு, நாங்க கதவை திறக்கிறோம் அப்படின்னு சொல்லி கதவை திறக்கிறாங்க. அந்த குடும்பமும் ஆசிரமத்துக்குள்ள இருக்கிற கொஞ்சூண்டு இடத்துல ஒதுங்கி உக்காடுறாங்க. கதவை மூடியாச்சு. ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் இன்னொரு குடும்பஸ்தன் தன்னோட குடும்பத்தோட வந்து ஆசிரமத்தோட கதவை தட்டி, நாங்க மழையில நனைஞ்சிட்டு இருக்கோம், உங்க ஆசிரமத்துல இடம் கொடுங்க, நீங்க கொஞ்சூண்டு இடம் கொடுத்தீங்கன்னா நாங்க ஒதுங்கிக்குவோம் அப்படின்னு கேக்குறாங்க. குரு கதவை திறக்க சொல்லும் போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த ஆசிரமத்துக்குள்ள வந்து ஒதுங்கின அந்த குடும்பஸ்தன், குரு, நமக்கே இங்க இடம் இல்ல, இப்ப போய் கதவை திறக்க சொல்றீங்களே, கதவை திறக்காதீங்க, அவங்களும் உள்ள வந்தா நம்ம எப்படி இங்க இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ குரு என்ன சொல்றாருன்னா, இங்க பாருப்பா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ கதவை தட்டும் போது இங்க இருக்கிற சீடர்கள் இதே தான் சொன்னாங்க, ஆனா அது பெரிய பாவம்னு சொன்ன, இப்போ அதே பாவத்தை தான் நீ பண்ற, ஆனா சீடர்கள் செஞ்ச பாவத்தை விட நீ செஞ்ச பாவம் அதை விட பெருசு அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த குடும்பஸ்தன், என்ன குரு சொல்றீங்க, சீடர்கள் சொன்னதை தானே நானும் சொன்னேன், ஆனா அவங்க செஞ்ச பாவத்தை விட நான் செஞ்சது பெரிய பாவம்னு சொல்றீங்களே, அப்படி என்ன நான் தப்பு பண்ணேன் அப்படின்னு கேட்கும்போது குரு சொல்றாரு, ஒரு சலுகையை அனுபவிச்சுட்டு அதே சலுகை இன்னொருத்தருக்கு கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிற இல்லையா, அது பெரிய பாவம்பா. இந்த சீடர்கள் எப்பயுமே இங்க தான் இருக்கிறாங்க,
இங்க இருக்கிறவங்க இடம் கொடுத்ததுனால தான் நீ உள்ள வந்த. இப்போ இன்னொருத்தர் உள்ள வர்றத நீயே தடுக்கலாமா அப்படின்னு கேக்குறாரு. நீ நினைச்ச மாதிரியே நாங்க நினைச்சிருந்தா இப்போ நீ உள்ள வந்து ஒதுங்கிருப்பியா, பாதுகாப்பான இடத்துல இருந்திருப்பியா அப்படின்னு கேக்குறாரு. நம்மள நிறைய பேர் நிறைய விஷயங்களை எதிர்பார்க்கிறோம். ஆனா நம்ம ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கும் போது அந்த விஷயத்த நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கிறோமா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இன்று நாம் பார்த்த ஆன்மீக கதை பாவத்தை விட பெரிய பாவம் எது? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸ்ல கற்பூர காலை வணக்கம் அப்படின்னு பதிவிடுங்க. நாளை இன்னொரு ஆன்மீக கதையில உங்களை சந்திக்கிறேன். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. பூஜைக்கென்றே பூத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள் சேலம். இசிஜி கார்ட்ஸ் ராமாயண மகாபாரத பிளேயிங் கார்ட்ஸ். ராமாயண மகாபாரதத்திலிருந்து 108 கேரக்டர்ஸ் பத்தி நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தான். இது ஒரு பிளாஸ்டிக் பிளேயிங் கார்ட்ஸ். ஒவ்வொரு கார்டையும் இண்டிவிஜுவலா ஸ்கேன் பண்ணி அந்தந்த கார்டுல இருக்கிற கேரக்டர் பத்தி யூடியூப்ல தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு குழந்தைங்களும் கத்துக்கிட்டே விளையாடலாம், விளையாடிக்கிட்டே கத்துக்கலாம்.